ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேஜில் பார்த்தீங்கன்னா குளப்படி அங்கே இங்கேயுமா நம்ம வீடியோ எடுத்து போடுறதுனால எந்தெந்த கேஜி எந்தெந்த பேருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஜிக்கும் ஒவ்வொரு பேர் மாதிரி வச்சுருக்கோம். அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் டோட்டலாக 16 கேஜி வந்து இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா சிக்ஸ், அதாவது இந்த லவ் பேர்ட் சிக்ஸ்லாம் இறங்குனது போட்டு வச்சுக்கிறதுக்கும் ஒரு கேஜி பற்றி தனியாக மிச்சம் 15 கேஜும் ப்ரீடிங்கில் தான் வச்சுருக்கோம். அதில் ஒரு கேஜி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குது. இது வந்து நம்ம அட்டையை வச்சு தான் செஞ்சுருக்கோம். அதாவது நம்ம கடையில் ஒரு அட்டையை வாங்கி கணக்காக ஒரே லெவலில் நம்ம வந்து கட் பண்ணி ஒவ்வொரு கேஜி 1 கேஜி 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதி வச்சுருக்கோம் மார்க்கரை வச்சு. இந்த அட்டை தான் நம்ம வந்து கடையில் வாங்கியிருந்தோம். நம்ம பக்கத்தில் உள்ள மளிகை ஜாமான் கடையில் வாங்கி நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணிட்டு இந்த சைஸில் கட் பண்ணிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஜி 1 கேஜி 2 அப்படின்ட்டு 16 கேஜி மூலியமாக எழுதினோம். ஆனால் 14 கேஜி வரைக்கும் தான் நம்ம வந்து அடிச்சிருக்கோம். எதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 2 கேஜி சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா, ஒரு கேஜி இன்னும் ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் ஒரு கேஜியில் 6 இருக்குது பார்த்திங்களா, 6 கேஜிக்கு நம்ம வந்து கேஜி பேர் வைக்கல, அது வந்து 6 கேஜி அப்படின்னு வச்சுருவோம். ஒரு 4 கேஜியில் பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் கிடக்கு. அதுக்கடுத்த ஆஃப்ரிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 2 கேஜியில் ஆஃப்ரிக்கன் பேர் கிடக்கு. அதுக்கு மிச்சம் எது பார்த்திங்கன்னா எல்லாமே லவ் பேர்டு தான் கிடக்குது. அதாவது ஒரு 2 கேஜிக்கிட்டே ஃப்ரீயாக இருக்கும், மற்றபடி எல்லாமே லவ் பேர்டு தான் கிடக்கும். அதுபோல் நம்ம புதுசாக செஞ்சுட்டு இருக்க கூண்டும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேஜ் வந்து ரெடி பண்ணி போட்டாச்சு. எப்படி போட்டுக்கோம் பாருங்கள். கேஜி 1 கேஜி 2 அப்படின்னு போட்டு அந்த கெட்டு கம்பி வச்சு நம்ம லைட்டாக கெட்டி அதில் வந்து ஒவ்வொரு கேஜிலையும் தொங்க வர மாதிரி தொங்குறோம். இதான் 6 கேஜி நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, இதான் 6 கேஜி. அதனால் இதில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே நம்ம போடலை. இது 6 கேஜி அப்படின்னா இது வந்து பேர் வச்சாச்சு. அதனால் இது வந்து கேஜி 2 கேஜி 1 அடுத்து இங்கிட்டு பார்த்திங்கன்னா கேஜி 3 வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். அதனால் நம்ம லைன் அண்ட் வந்து வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் பார்க்குற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த நான் 3வது பேர் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். இந்த 3வது கேஜியில் பார்த்திங்கன்னா 2 பேர் இப்போ புதுசாக வாங்கி போட்டுருக்கோம். இந்த 2 பேர் தான் இப்போதைக்கு ப்ரீடிங் ஆகாமல் இருக்குது. மற்றபடி எல்லாமே லவ் பேர்ட் ப்ரீடிங்லாம் இருக்குது. அதனால் இந்த 2 பேர் அந்த 3வது கேஜி மறந்துடாங்க. அந்த 3வது கேஜியில் பார்த்திங்கன்னா அடுத்த அப்லோடில் வந்து நம்ம வந்து பேர் ஆகிட்டுனா வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன் 3வது பேர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேஜில் ஃபின்ச்சஸ் வந்து ஒரு சிக்கு மட்டும் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேஜில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு 5 பேர் வந்து கேட்டிருந்தாப்புல, மதுரையிலேருந்து வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல. அவங்களுக்காண்டி நம்ம வந்து அதில் வந்து 6 போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ போட கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இந்த கேஜில் பார்த்திங்கன்னா இதில் 6வது கேஜின்னு வரும். அடுத்து இது பார்த்திங்கன்னா 7வது கேஜின்னு வரும். இதிலலாம் 2 பேர் வந்து லவ் பேர்டு வந்து ப்ரீடிங்கில் இருக்குது. மேலே 6வது கேஜியில் வந்து 2 பேர், இந்த 7வது கேஜியில் 2 பேர், அதுக்கடுத்து 8வது கேஜி நேரம் கீழே இது வந்து 8வது கேஜி. இந்த 8வது கேஜியில் 2 பேர் இருக்குது. இது எல்லாமே இந்த 6 பேருமே நல்ல ஒரு ப்ரீடிங்லாம் இருக்குது. இந்த 6 பேருமே நல்லாவே சிக்கி இறக்கி விட்டுட்டுருக்கு. அதனால் இந்த 3 கேஜி பார்த்திங்கன்னா நல்லா மறந்துடாங்க. 7 8 இல்லை அது 6 7 8 வரும். அதுக்கடுத்து இந்த 9வது கேஜி பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஒரு பேர் கிடக்கு. இப்போ வந்து பாக்ஸ் மாடி வச்சு எக் வச்சுருக்கு. அடுத்த 10வது கேஜி பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு ஆஃப்ரிக்கன் பேர் தான் கிடக்கு. இது பார்த்திங்கன்னா பாக்ஸ் செட்டு அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 3 கிளச்சி எக் ஃபுல்லாக வேஸ்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பானையை கட்டி விட்ருக்கோம். அதுலேயும் சீக்கிரம் முட்டை வச்சுட்டு எக் வச்சு வந்து சிக்கு ஆச்சாகனு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கடுத்து 11வது கேஜி பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் ஒரு பேர் கிடக்கு. இது வந்து எக்கில் இருக்குது. அதுக்கடுத்து 12வது கேஜும் ஃபின்ச்சஸ் தான் கிடக்கு. அதுலேயும் எக் தான் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 13வது கேஜும் ஃபின்ச்சஸ் தான் கிடக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா எக் தான் இருக்குது. 3லேயும் எக் தான் இருக்குது. ஆனால் இன்னும் சிக்க ஆச்சாமா அப்படின்னு தெரியல. இந்த குளிர் டைம் ஆரம்பிச்சனால கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால் ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ரொம்ப சிக்கு வந்து ஆச் ஆகாது. அதனால் நம்ம வந்து ஒன்றுமே கண்டுக்கிறதே கிடையாது. சும்மா எக் வச்சுட்டு நம்ம சிக்கு ஆச் ஆகலைனாலும் பெருசாக எஃபெக்ட் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போதைக்கு ப்ரீடிங் வச்சே கொஞ்சம் நல்லதில்லை தான். அதனால் அது வந்து எக் வச்சுட்டே தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் 14வது கேஜி. இது பார்த்திங்கன்னா 2மே மேலாக வந்து இருக்குது. நம்ம வந்து பெட் ஷாப்பில் ரீசெண்டாக போய் வாங்கினோம். 2மே மேலாக வந்துட்டு அதனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மேலே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஃபீமேல் வந்து மாத்திர மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் வந்து நம்ம வந்து கடையில் பார்த்திங்கன்னா ஃபீமேல் கரெக்டாக பார்த்து எடுத்துகிறேன். பட் அந்த கடையில் பார்த்திங்கன்னா 2 ஃபின்ச்சஸ் தான் இருந்துச்சு. அந்த 2மே நோஸ், அதாவது மூக்கு வச்சு தான் கண்டுபிடிப்போம். 2மே ஒரே கலரில் இருந்தோடனே நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி ஃபீமேல் அப்படின்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்தேன். பட் இது வந்து மேலாக தான் இருக்குது. 2மே வந்து சவுண்டு கொடுக்குற வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு பேர் ஆகாது. இது பார்த்திங்கன்னா 2மே மேல் தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம இது வந்து
8வது கேஜி. நான் 8வது கேஜியில் நெக்ஸ்ட் அவுட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு சிக்கு தான் இது. இந்த சிக்கும் அந்த மதர்லேருந்து வரான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்களுக்காண்டி தான் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஃபீமேலு, ஷூர் ஒயிட்டில் வந்து ரெட் ஐ. இந்த மாதிரி ஃபீமேல் அண்டு செமி அடல்ட்டில் நீங்கள் வந்து பேர் ரெடி பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம வந்து லோக்கல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளே டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த அப்லோட் பார்த்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.